ஏற்கனவே நேற்றுக்கு வரைக்கும் நம்ம 100 கேள்விகளை முடிச்சிட்டோம். இப்போ 101வது கேள்வி. ஒரு செவ்வக வடிவிலான புகைப்படம் ஒன்றின் பரப்பளவு 820 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோட சுற்றளவையும் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், செவ்வகத்தினுடைய பரப்பளவு கொடுத்துட்டாங்க. பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? L இன்ட்டு பி. இந்த L இன்ட்டு பி தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 820. அடுத்த என்ன கொடுத்துட்டாங்கன்னா அகலம்ன்றது பி. பி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 20. பெருக்கல்ல இருக்கிற 20 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வருதுன்னா வகுத்தல். 0 0 கேன்சல் ஆகிடும். 1 2 2 4 2 8 1 2 2. அப்போ நீளம் என்ன கிடைக்குதுன்னா 41. ஆக்சுவலாக 4 ஆப்ஷனில் பியில் மட்டும்தான் 41 சென்டிமீட்டர்னு இருக்குது. அதனால் நம்ம டைரெக்டாகவே அதை சூஸ் பண்ணிடலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்த கேள்வியும் செஞ்சு காட்டிடுறேன். சுற்றளவு கேட்டிருக்காங்க. செவ்வகத்துடைய சுற்றளவுக்கு ஃபார்முலா 2 இன்ட்டு L ப்ளஸ் பி. அப்போ 2 இன்ட்டு L ப்ளஸ் பின்னா நீளத்தை அகலத்தையும் கூட்டணும். நீளம் பாருங்கள் 41, அகலம் 20, கூட்டணும் அப்படின்னா 61. இப்போ 2 இன்ட்டு 61 122. ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. நீங்கள் நீளம் கண்டுபிடிக்கும் போதே ஆன்சர் தெரிஞ்சிருது, ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குன்னா டைரெக்டாக நீங்கள் அதோட சூஸ் பண்ணிவிட்டு அடுத்த கேள்விக்கு போயிடலாம். சரிங்களா? அந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. அடுத்ததாக பாருங்கள் 102. ஒரு செவ்வகத்தின் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள வேறுபாடு 23 மீட்டர். அதனுடைய சுற்றளவு 206 மீட்டர் எனில் அச்செவ்வகத்தின் பரப்பளவு. நீளத்திற்கும் அகலத்திற்கும் வேறுபாடு கொடுத்துருக்காங்க. அதாவது L மைனஸ் பி எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 23. சுற்றளவு 206ன்னு சொல்லியிருக்காங்க. சுற்றளவுன்னா ஃபார்முலா என்ன? 2 இன்ட்டு L ப்ளஸ் பி. இதை தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 206. இந்த 2 அந்த பக்கம் அமிச்சோன்னா வகுத்தல்ல போயிடும். 1 2 2 5 2 20 3 2 6. அப்போது L ப்ளஸ் பி ஈக்குவல் டு என்ன கிடைக்குது அப்படின்னா 103ன்னு கிடைக்குது. இதை எடுத்து ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. எல் ஆட் பண்ணால் 2L மைனஸ் பி ப்ளஸ் பி கேன்சல் ஆகிடும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 126. அப்போ L ஈக்குவல் டு 6 2 12 3 2 6. ஸோ எல்லோட வேல்யூ 63. இதை கொண்டு வந்து ஈக்குவேஷன் 1லையோ 2லையோ அப்ளை பண்ணலாம். 2ல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். பி ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் எல் இங்கே வந்தால் மைனஸ் எல். அப்போ 103. இந்த ப்ளஸ் 63 இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் 63. அப்போ பி ஈக்குவல் டு என்ன கிடைக்குது அப்படின்னா 103ல் 63 போயிடுச்சுன்னா 40. அப்போது நீளம் 63, அகலம் 40. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? செவ்வகத்தின் பரப்பளவு. செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா L இன்ட்டு பி. அப்போ 63 இன்ட்டு பியோட வேல்யூ 40. ரெண்டுத்தையும் பெருக்கிறோம் அப்படின்னா 0 3 12 6 24 25. ஸோ 2520 சதுர மீட்டர் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. நான் புரிஞ்சுக்க முடியுதா? கொஞ்சம் ஸ்டெப்பாக போகிறது மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது எல்லாமே எக்ஸாமில் கேட்ட கொஷின் பாருங்கள். அப்போ அந்த மாதிரி இடங்கள்லாம் வரும்போது நம்ம இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணுறதுக்கு ஃபார்முலா அந்த விஷயம்லாம் சரியாக தெரிஞ்சிருந்தால் தான் கொஞ்சம் வேகமாக போட முடியும். சரியா? அடுத்தது 103. ஒரு சதுர வடிவ வயலை மண் அடித்து சமப்படுத்த சதுர மீட்டருக்கு ரூபாய் 25 வீதம் 13,322.5 செலவாகிறது. எனில் அந்த வயலிற்கு வேலி அமைக்க மீட்டருக்கு ரூபாய் 5 வீதம் ஆகும் செலவு. சமப்படுத்த சதுர மீட்டருக்குன்னா அப்போ பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு அதை 250ஆல் பெருக்குன்னா இந்த ஆன்சர் வருது. ஸோ நம்ம இதால் வகுத்தலாம். இது 13,322.50 சதுர மீட்டருக்கான செலவு 250ஆல் வகுத்தோன்னா பரப்பளவு தெரிஞ்சிடும். எதனுடைய பரப்பளவு? அந்த சதுரத்தினுடைய பரப்பளவு தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், மேலே புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம், கீழே புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம். அப்போ புள்ளியை நீக்கணும் அப்படின்னா அந்த புள்ளியை எடுத்துடுறேன். புள்ளியை எடுத்துகிட்டு மேலே இருக்கிற புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற 2 நம்பரையும் கீழே புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற 2 நம்பரையும் சேர்த்து எழுதுகிறேன். அப்போ நாங்கள் பாருங்கள் 0 0 கேன்சல் ஆகிடும். இப்போது மேலேயும் கீழே அடிக்கிறேன். நீங்கள் 5ஆம் வாய்ப்பாட்டோடு அடிக்கலாம். இங்கே அடிச்சிங்கன்னா 5 25. இங்கே பாருங்கள் 2 10 மீதி 3 6 30 மீதி 3 6 30 மீதி 2 4 20 மீதி 2 5 25. மீண்டும் 5ஆம் வாய்ப்பாடு 1 5. இங்கே அடிச்சிங்கன்னா 5 25 மீதி 1 3 15 மீதி 1 2 10 மீதி 4 9 5 45. அப்போ 5329ன்னு கிடைக்குது. இது இந்த சதுரத்தினுடைய பரப்பளவு. சதுரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயருடைய வேல்யூ 5329. ஏன்றது தான் பக்க அளவு. 5329 அப்படிங்கிறது எதனுடைய ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73ஓட ஸ்கொயர். அப்போ அந்த சதுரத்தினுடைய பக்க அளவு 73. அவங்க அந்த வயலுக்கு வேலி அமைக்கன்னு கேட்டிருக்காங்க. வேலி அமைக்கணும்னா சுற்றளவு கண்டுபிடிக்கணும். சுற்றளவுக்கான ஃபார்முலா 4A. அப்போ 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ 73. ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். வர ஆன்சரை இன்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா மீட்டருக்கு ரூபாய் 5 ரூபாய் செலவு பண்ணுறாங்க. அப்போ ரூபாய் 5. அப்போ இன்ட்டு 5. ஏன் இங்கேயே போட்டேன்னா உங்களுக்கு பெருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 4 5 20 0 வந்துடும். 3 2 6 7 2 14. அப்போ 1460 ரூபான்றது தான்
அதுக்கு வேலி அமைக்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவு. புரிஞ்சுக்க முடியுதா? ஆப்ஷன் டி 1460. 104வது கேள்வி. போன கேள்வி மாடலே தான் பாருங்கள். ஒரு வட்ட வடிவ களத்தினை சுற்றி வேலி அமைக்க மீட்டருக்கு ரூபாய் 8 வீதம் 2712 செலவாகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. வேலி அமைக்கிறதுக்கு அங்கே என்ன சொன்னாங்கன்னா சமப்படுத்துறதுன்னு சொன்னாங்க. அதனால் பரப்பளவு. இங்கே வேலி அமைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க சுற்றளவு. அப்போ எவ்வளோ செலவாகுதுன்னா 2112 பை 1 மீட்டருக்கு 8 ரூபா. கேன்சல் பண்ணோன்னா 1 8 2 16 மீதி 5 6 8 48 மீதி 3 4 8 32. இப்போது வட்டத்தினுடைய சுற்றளவு 2πr. அப்போ 2 × 22/7 × r. இந்த அளவு தான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா அப்போ 264ன்னு அர்த்தம். பரப்பளவு அதனால் a² சதுரன்றதால. இங்கே சுற்றளவு வட்டன்றதால 2πr. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 2 1 2 3 6 2 4. இங்கே பண்ணிங்கன்னா 11 2 22 6 2 12 6 2 12 1 11 6 11. வகுத்தில் இருக்கிற 7 இங்கே வந்தால் பெருக்கல். அப்போ r = 6 7 42. ஆனால் அங்கே ஆரம் கேட்கல, விட்டம் கேட்டிருக்காங்க. விட்டம்னா ஆரத்தை 2ஆல் பெருக்கணும். 42 2ஆல் பெருக்கணும்னா 84 மீட்டர் தான் ஆன்சர். நம்ம 42 வந்தோடனே 42 ஆன்சர் போட்டோன்னா தப்பு பாருங்கள். அவங்க விட்டம் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் கவனமாக போடணும். சரிங்களாம்மா? அடுத்ததாக 105. ஒரு வெள்ளி கம்பியை வளைத்து சதுரமாக மாற்றப்படுகிறது. சதுரத்தின் பரப்பளவு 121 சதுர சென்டிமீட்டர். அதே கம்பியை வளைத்து ஒரு வட்டமாக மாற்றினால் அந்த வட்டத்தின் ஆரம் என்ன? இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமாக மாற்றுறாங்கன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சதுரத்தை வட்டமாக மாற்றுறாங்க. ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமாக மாற்றுறாங்க அப்படின்னா ரெண்டுத்தோட சுற்றளவும் சமமாக இருக்கும். சமமாக இருக்கும் ரெண்டுத்தோட சுற்றளவு. இங்கே பாருங்கள், சதுரத்தினுடைய சுற்றளவு 4a, வட்டத்தினுடைய சுற்றளவு 2πr. அப்போ முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னா சதுரத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கணும். இங்கே கொடுத்துருக்கிறது சதுரத்தின் பரப்பளவு. சதுரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா a². a²ன்றது 121 கொடுத்துருக்காங்க. அப்போ ஏங்கிறது என்னவாயிடும் அப்படின்னா 11. ஸோ 4a 4 × 11 = 2πr 2 × 22/7 × r. இப்போ இங்கே பாருங்கள், 4 11 44, 22 44, ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். இந்த வகத்தில் இருக்கிற 7 இங்கே வந்துச்சுன்னா பெருக்கல். அப்போ r = என்ன கிடைக்குதுன்னா 7. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? அவ்வளோதான், அந்த வட்டத்தின் ஆரம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ வட்டத்தின் ஆரம் 7 சென்டிமீட்டர். முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களா? கொஷின் எல்லாமே கொஞ்சம் போட்டு போகிறது மாதிரி தான் இருக்கட்டும். 100 கொஷின் ஆகிடுச்சு இல்லையா? கொஞ்சம் நீங்கள் அடுத்தடுத்து இப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் கொஞ்சம் டஃப்பான கொஷின்லாம் கூட போகிற அளவுக்கு வருவீங்கன்றதுக்காக தான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். சரிங்களா? 106வது கேள்வி பாருங்கள். ஒரு சரிவகத்தின் இணையற்ற பக்கங்கள் சமம் எனில் அது ஒரு டேஷ். அதாவது ஒரு சரிவகம் அப்படின்னா முதல்ல என்னது தெரியணும். சரிவகம்னு பார்த்தீங்கன்னா 2 பக்கங்கள் மட்டும் இணையாக இருக்கும், மீதி 2 பக்கம் இணை இல்லாமல் இருக்கும். இணைனா பேரலல், ஒரே மாதிரி போகிறது. சமமாக இருக்குன்னு கிடையாதுமா, இணை ஞாபகம் வச்சுக்கோங்க. இணை வேறு, சமம் வேறு. 2 பக்கங்கள் இணையாக இருக்கும், மீதி இருக்கிற 2 பக்கம் இணை இல்லாமல் இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இணையற்ற பக்கங்கள் இருக்கு இல்லையா, இந்த இணையற்ற பக்கங்கள் இது 2 சமமாக இருக்குன்னா இது 2 வேறு வேறு அளவாக இருக்கும். இது 5, இது 15 அப்படின்னா இது 5ஆக இருக்கலாம், 7ஆக இருக்கலாம். இங்கே இவங்க சொல்கிறது இந்த இணையற்ற பக்கங்கள் 2 சமமாக இருக்கும். உதாரணத்துக்கு இது 7, இது 7. இந்த மாதிரி அதோட அளவில் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அந்த சரிவகத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இரு சமபக்க சரிவகம்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? இரு சமபக்க சரிவகம். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி, ஈஸியாக கேட்டு போயிடுவாங்க பாருங்கள். அடுத்தது 107. உயரம் 5 சென்டிமீட்டர், இணைப்பக்க அளவுகள் முறையே 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவு. அப்போ சரிவகத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா தெரியணும். சரிவகத்தின் பரப்பளவுக்கு ½ × h × a + b. ஸோ ½ × h உயரம் 5 சென்டிமீட்டர் × a + b. 8யும் 10யும் கூட்டினோன்னா 18. 1 2 9 2 18. ஸோ 9 45 சதுர சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இதுக்கான விடை. ஃபார்முலா தெரியணும். நம்ம ஏற்கனவே 2 டைமென்ஷனுக்கு ஃபார்முலாலாம் தனியாக வீடியோவே போட்டிருக்கோம். சரிங்களா? அடுத்தது 108. ஒரு சட்டையின் காலர் பகுதி இரு சமபக்க சரிவகமாக உள்ளது. அதன் இணைப்பக்கங்கள் முறையே 17 சென்டிமீட்டர் மற்றும் 14 சென்டிமீட்டர். உயரம் 4 சென்டிமீட்டர் எனில் காலர் தைப்பதற்கு பயன்படுத்தப்படும் துணியின் பரப்பளவை காண்க. இரு சமபக்க சரிவகனாலும் நமக்கான ஃபார்முலா அதுவே தான். இது ½ × h × a + b. அப்போ ½ × h பாருங்கள், உயரம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 4 × a + b. 17 ஒரு 14 கூட்டணும் அப்படின்னா 31. 1 2 2 4, 2யும் 32யும் பெருக்கணுன்னா 62 சதுர மீட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. 62 சதுர சென்டிமீட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். நமக்கு ஆன்சர் 62 தான் வருது. 31 2யும் பெருக்குனா. ஆனால் சதுர மீட்டர் சதுர சென்டிமீட்டர் இருக்குது. அவங்க கொடுக்கக்கூடிய யூனிட்ஸ் பாருங்கள்.
எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ ஆன்சரும் சென்டிமீட்டரில் தான் வரும். அப்போ 62 சதுர சென்டிமீட்டர். கொஞ்சம் கவனமாக போடணும் பாருங்கள். நீங்கள் டக்குன்னு 62 பார்த்தோன்னே இதை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தப்பாயிடும். சரிங்களா? அடுத்ததாக 109. 63 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு உள்ள ஒரு நாற்கரத்தின் ஒரு மூலை விட்டம் 7 சென்டிமீட்டர். மேலும் எதிர் உச்சிகளிலிருந்து அம்மூலை விட்டத்திற்கு வரையப்படும் குத்துக்கோடுகளின் நீளங்கள் 5 சென்டிமீட்டர் மற்றும் எக்ஸ் சென்டிமீட்டர் எனில் எக்ஸின் மதிப்பு. அப்போ இங்கே என்ன தெரியணும்னா நாற்கரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா தெரியணும். சரிவகத்துக்கு சொன்ன மாதிரியே தான் ½ × d × h1 + h2 இது பரப்பளவுக்கான ஃபார்முலா. இது பரப்பளவு தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 63. இதில் பாருங்கள் இந்த 2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம், இல்லை இப்படி அப்ளை பண்ணிட்டு கூட அப்புறம் எடுத்துருவாங்க. ½ × d மூலை விட்டம் 7 × h1 ஒரு ஹைட் வந்து எக்ஸ் 5, இன்னொரு ஹைட் வந்து தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 5 + x = 63. இங்கே பாருங்கள் இந்த பெருக்கல்ல இருக்க 7 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா வகுத்தல் வந்துடும். 1 7 7 9 7 63. இந்த வகுத்தில் இருக்க 2 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கல் ஆகிடும். 9 2 18. நமக்கு தேவை எக்ஸ் தான். அப்போ இந்த +5 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 9 2 18 -5. 18ல் 5 போயிடுச்சு அப்படின்னா 13 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் அப்போ எக்ஸோட வேல்யூ. இது இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் டி தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. 110. இந்த கேள்வியில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குமா, கொஷினை மாற்றிக்கோங்க. நான் உங்களுக்கு பிடிஎஃபாக தரும்போது இதை கரெக்டாக மாற்றி தந்துக்கிறேன். ஏன்னா ஒன்றும் இல்லை, ஒரு நாற்கரத்தின் நீளம் 20 சென்டிமீட்டர், எதிர் செங்குத்து உயரங்கள் 7 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் இப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துங்க. ஏன்னா செங்குத்துடைய உயரங்கள் 2 கொடுக்கணும். இங்கே நம்ம டைப் பண்ணும்போது ஒன்று தான் இருக்குது, இன்னொன்று மிஸ் ஆகிட்டு இருக்கு. 7 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் மாற்றிக்கோங்க. எனில் அந்த நாற்கரத்தின் பரப்பளவு கேட்டிருக்காங்க. இப்போ தான் சொன்னோம் ½ × d × h1 + h2 அப்படிங்கிறது தான் பரப்பளவுக்கான ஃபார்முலா. ½ × d 20 h1 + h2 7 ஒரு 10 10 7 கூட்டினோன்னா 17 2 2 2 20. ஸோ 10 17 பெருக்கிறோன்னா 170 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல 7 கூட 10ங்கிற நம்பரை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் போட முடியும். ஏன்னா அந்த நாற்கரத்துடைய வடிவம் நம்ம அந்த பரப்பளவுக்கான ஃபார்முலா சொல்லும்போது அந்த இடத்துல சொல்லியிருப்போம். பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நாற்கரம் இருக்குது அப்படின்னா இதான் நாற்கரம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குன்னா இந்த மூலை விட்டத்தை ஜாயின் பண்ணணும். 2 மூலை விட்டத்தை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஆப்போசிட் சைட்லேருந்து வரக்கூடிய 2 செங்குத்தோட உயரங்கள் தெரியணும். நமக்கு இங்கே ஃபார்முலா வர்றது இதுதான். இந்த மூலை விட்டம், இந்த 2 செங்குத்தோட நீளங்கள், இது கொடுத்தா தான் நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஓகே. 111வது கேள்வி பாருங்கள். உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு. இது நேரடியாக நம்ம ஃபார்முலாவே தான் கேட்டிருக்கோம். உள்ளீடற்ற அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா π × 3r² + r². இது என்ன கன்ஃபியூஸ் ஆகிடுவோம்னா ப்ளஸ் போடுறதா மைனஸ் போடுறதா, 3 வெளியே இருக்குமா உள்ளே இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல கன்ஃபியூஸ் ஆகிடும். ஃபார்முலா முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. π × 3r² + r². இதுக்கு உள்ளீடற்ற அரைக்கோளத்துக்கு. ஓகேவா? அடுத்ததான் 112. 7 சென்டிமீட்டர் ஆரமும் 24 சென்டிமீட்டர் உயரமும் உடைய கூம்பின் வலைபரப்பு. கூம்பின் வலைபரப்புக்கான ஃபார்முலா πr/l. நம்ம அந்த ஃபார்முலா ஏற்கனவே இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே அந்த வால்யூமுக்கான வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதில் சொல்லியிருக்கோம். π பிரச்சனை இல்லை, r பிரச்சனை இல்லை, L தெரியணும். இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது ஆரமும் உயரமும் தான் கொடுத்துருக்காங்க. L கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா L² = r² + h². அப்போ ஆரம் 7, 7 ஸ்கொயர் பண்ணால் 49, ஹைட் உயரம் 24, 24 ஸ்கொயர் பண்ணோன்னா 576, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 625. அப்போ L² 625. ஸோ எல்லுங்கிறது 625க்கு ரூட் எடுத்தோன்னா 25. ஸோ πr/l, πக்கு 22/7 × ஆரம் 7 × L 25. அப்போ 7 7 கேன்சல் ஆகிடும். 22 25 பெருக்கணும் அப்படின்னா 550. ஸோ ஆன்சர் 550 சதுர சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி. அடுத்ததான் 113. 154 மீட்டர் ஸ்கொயரை புறப்பரப்பாக கொண்ட கோளத்தின் விட்டம். அப்போ புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க. கோளத்தின் புறப்பரப்பு அப்படின்னாலும் வலைபரப்பு அப்படின்னாலும் ஒரே ஃபார்முலா தான். கோளத்தின் புறப்பரப்புக்கான ஃபார்முலா 4πr². இதுதான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 154. அப்போ 4 × πக்கு பதில் 22/7 × r² ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 154. இங்கே பாருங்கள், இந்த 4 கேன்சல் பண்ணலாமா, 2ஆம் வாய்ப்பாடு 2 4. இங்கே அடிச்சிங்கன்னா 7 2 14, 7 2 14. இங்கே 11ஆம் வாய்ப்பாடு 7 11 22, 22, 7 11 77. இதுக்கு மேலே எதுவும் கேன்சல் பண்ண முடியாது சார். இந்த 7 7 கேன்சல் ஆகாது, ஏன்னா இது டிவைடில் இருக்குது. அந்த பக்கம் போகும்போது பாருங்கள் மேலே மல்டிப்ளையில் போய்டும். ஏற்கனவே அங்கே ஒரு 7 இருக்குது. அப்போ 7 7 49. இங்கே மேலே 2 × 2 பெருக்கல் இருக்குது. 2 4. அந்த பக்கம் போனால் வகுத்தில் போய்டும். இது r² வேல்யூ.
அப்போ ஆரம் ஈக்குவல் டு 49க்கு ரூட் எடுத்தால் 7, 4க்கு ரூட் எடுத்தால் 2. இது ஆரம் தான். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா விட்டம். ஆரத்தோட டபுள் மடங்கு தான் விட்டம் இல்லையா? அப்போ இதை 2ஆல் பெருக்குனா விட்டம் தெரிஞ்சிடும். 2 2 கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி இருக்கக்கூடிய ஆன்சர் 7. அப்போ விட்டம் 7 மீட்டர். நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்? 7/2 அடித்து 3.5 அப்படின்னு போட்டோன்னா தப்பு பாருங்கள். ஏன்னா அது ஆரம், அவங்க கேட்டிருக்கிறது விட்டம். ஸோ இன்ட்டு 2 அப்படின்னும் போது 7 மீட்டர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 114. அரைக்கோள வடிவிலான ஒரு பொருளின் அடிப்பக்க பரப்பு 1386 சதுர சென்டிமீட்டர். அதன் மொத்த புறப்பரப்பு இங்கே பாருங்கள், என்ன வடிவம் கொடுத்துருக்காங்க? அரைக்கோளம். அடிப்பக்க பரப்பு, அடிப்பக்கம்னா இப்போ ஒரு அரைக்கோளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அரைக்கோளத்தோட அடிப்பக்கம் என்ன வடிவத்தில் இருக்கும்? வட்ட வடிவத்தில் இருக்கும். அப்போ வட்டத்தினுடைய பரப்பு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ வட்டத்தின் பரப்பளவு πr². ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா πr² கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா மொத்த புறப்பரப்பு. அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா 3πr². அப்போ 3 × πr². πr² வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1386. ரெண்டுத்தையும் பேருக்கணுன்னா கிடைக்கக்கூடியது 4158 சதுர சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? அவங்க கொடுத்துருக்க அடிப்பக்க பரப்பு அப்படின்னா அடிப்பக்கம் வட்ட வடிவத்தில் இருக்கும். அப்போ வட்டத்தினுடைய பரப்பளவு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? அடுத்ததான் 115. பின்வருவற்றில் எது அதிக கன அளவு உடையது? இந்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசமானது பாருங்கள். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 4 வடிவங்களை சேர்த்து கொடுத்துருக்கோம். இது 4த்துக்கும் கன அளவு கண்டுபிடிச்சிட்டு அதில் எது அதிகம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடிப்பக்க பரப்பு 250 சதுர சென்டிமீட்டர், உயரம் 2 மீட்டர் உடைய உருளை. அப்போ உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா πr² h πr². அடிப்பக்க பரப்பு இப்போ சொன்ன மாதிரி தான். உருளையிலையும் அடிப்பக்கம் வட்ட வடிவத்தில் இருக்கும். வட்டத்தின் பரப்பளவு πr². அப்போ πr² கொடுத்துட்டாங்க. 250 × உயரம் h எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2. 250 ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 500. அப்போ இதோட ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 500. இது எப்படி இருக்கட்டும். அடுத்ததுக்கு வருவோம். 21 மீட்டர் ஆரம், 24 மீட்டர் உயரமுடைய கூம்பு. கூம்பினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 πr² h. அப்போ 1/3 பையோட வேல்யூ 22/7 × r². ஆரம் 21 இல்லையா? அப்போ 21 × 21, நான் r² தான் 2 வாட்டி போடுறேன், × h 24. 7 21, 21 கேன்சல் ஆகிடும். மீதி 22 × 21 × 24 மொத்தம் பெருக்கினீங்கன்னா 11085. அவங்க எது அதிகம் தான் கேட்டிருக்காங்க. இதில் 500, இதில் 11085. அப்போ கண்டிப்பாக ஏ வரப்போகிறது கிடையாது. இது இருக்கட்டும், 11085. அடுத்தடுத்து வருவோம். அடுத்து சி பாருங்கள். 45 மீட்டர் உயரம், 28 மீட்டர் மற்றும் 7 மீட்டரை ஆரங்களாக கொண்ட இடைகண்டம். இடைகண்டத்தின் கனளவுக்கான ஃபார்முலா 1/3 πh × r² + r²+rr. எல்லா வடிவத்துக்கும் கன அளவு வர்றது மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்கள். அப்போ எல்லாத்துக்கும் கன அளவுக்கான ஃபார்முலா தெரியணும். அதில் எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தெரியணும். அப்போ 1/3 பையோட வேல்யூ 22/7 × h 45 × r² + r²+rr. r² 28². 28² பண்ணேன்னா 784 + r², ஸ்மால் r 7² பண்ணுவோன்னா 49 + rr. 2 ஆறையும் பெருக்கிறோம். 28 7ஐயும் பெருக்கணுன்னா 196. இது மொத்தத்தையும் கூட்டுறோம். இது மொத்தத்தையும் கூட்டணும் அப்படின்னா 1029. இப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 1 3 3, இங்கே பாருங்கள் 5 3 45, 7 1 7 7. இங்கே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1 7 7 4 7 49, 147. வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தோம் அப்படின்னா எதுவும் முடியாது. அப்போ 22 × 15 இந்த 15 மேலே தான் இருக்குது. நான் கேன்சல் பண்ணி இப்படி சும்மா கீழே உங்களுக்கு காட்டுறதுக்காக போட்டிருக்கேன். × 147. மூணுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 48,510 கிடைக்குது. என்ன கிடைக்குது? 48,510. இதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு ஞாபகம் இருக்கா? 11,085 ஞாபகம் வந்துச்சு. சரியா? ஏ கிடையாதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம். இது 11,000, இது 48,000. அப்போ இது அதிகம். ஸோ பியும் கிடையாது. டி கண்டுபிடிக்கணும். 21 மீட்டரை ஆரமாக கொண்ட அரைக்கோளம். அரைக்கோளத்தினுடைய கனளவுக்கான ஃபார்முலா 2/3 πr². அப்போ 2/3 × பையோட வேல்யூ 22/7 × r³. 21 × 21 × 21, 7 3 21, 21 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிற பற்றிலாம் பெருக்கிறீங்க அப்படின்னா 19,404 வரும். ஸோ இதுவும் அப்போ கிடையாது. இது 19,000, இது 48,000 பாருங்கள். ஸோ ஆன்சர் சி தான் இதோட விடை. புரியுதுங்களாம்மா? ஒவ்வொன்றுத்துக்கும் கன அளவு கண்டுபிடிக்கிறோம்.
கனவுக்கான ஃபார்முலா தெரியணும், அதில் அப்ளை பண்ணணும், அந்த டைமுக்குள்ளாடி நம்ம வேகமாக போடணும் பாருங்கள், அப்போ தான் முடியும். ஸோ இந்த இடத்துல ஆன்சர் ஆப்ஷன் சி. சரி, ஒரு எது குறைந்த கனவுடையதுன்னு கேட்டால் என்ன சொல்லியிருப்பீங்க? அப்போ ஆப்ஷன் ஏ வந்திருக்கும். புரியுதுங்களாம்மா? 116வது கேள்வி. ஒரு செவ்வகத்தின் நீளம் 40 சென்டிமீட்டர், அகலம் 20 சென்டிமீட்டர் எனில் அச்செவ்வகத்திலிருந்து எத்தனை 10 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள சதுரங்களை உருவாக்க முடியும்? இந்த மாதிரி எத்தனை உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்களே, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பெரிய வடிவத்தினுடைய பரப்பளவை சின்ன வடிவத்தினுடைய பரப்பளவில் வகுக்கணும். அதாவது இங்கே செவ்வகம் முதல்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, செவ்வகத்தினுடைய பரப்பளவு L/B பை 2வது சதுரம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, சதுரத்தினுடைய பரப்பளவு A². அப்போ அது மாதிரி பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யூனிட் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் அவங்க யூனிட்டை மாற்றி கொடுப்பாங்க, சிலது மீட்டர்லேயும் சிலது சென்டிமீட்டர்லேயும் கொடுப்பாங்க. இங்கே எல்லாமே சென்டிமீட்டர் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அப்போ பாருங்கள், 40 × 20 L/B பை A², 10², அதாவது 10 × 10, 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 4 2 8. ஸோ எத்தனை சதுரங்களை உருவாக்க முடியும் அப்படின்னா 8 சதுரங்களை உருவாக்க முடியும். ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்த 117. பின்வரும் வடிவத்தின் பரப்பளவு மற்றும் சுற்றளவு முறையே. பரப்பளவும் சுற்றளவும் கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், 4 செங்கோண முக்கோணம் இருக்குது. 1 2 3 4 செங்கோண முக்கோணம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் 3 சென்டிமீட்டர், உயரம் 4 சென்டிமீட்டர். அப்போது செங்கோண முக்கோணத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா ½ × B × H. மொத்தம் 4 இருக்கிறதால × 4. அப்போ பாருங்கள், ½ பேஸ் வந்து 3, ஹைட் வந்து 4 இன்ட்டு மொத்தம் 4 இருக்கிறதால 4. 1 2 2 4. அப்போது 3 2 6, 6 4 24. செங்கோண முக்கோணத்துடைய பரப்பளவு 24 வந்துடுது. மீதி இங்கே நடுவில் ஒரு சதுரம் இருக்குது பாருங்கள், சதுரத்தின் பரப்பளவு A². அதோட பக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3. அப்போ 3² 9. அப்போ 24 9 ஆட் பண்ணோம் அப்படின்னா 33. அப்போ பரப்பளவு எத்தனை சென்டிமீட்டர் வருது அப்படின்னா 33 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இல்லை சதுர சென்டிமீட்டர். சுற்றளவு வருவோம். சுற்றளவுன்றது சுற்றி இருக்கிற அளவு மட்டும் பாருங்கள். 4 5 9. 4 இது ஒரு 5 கொடுக்கல, ஆனால் அதே தான் 3 4ன்னு இருக்கிறதால இது செங்கோண முக்கோணத்தில் கண்டிப்பாக இது என்னவாக தான் இருக்கும்னா 5ஆக இருக்கும். கரெக்டாக? அப்போ 9 9 18. பாருங்கள், இதுவும் அதே மாதிரி ஒரு 27, இது ஒரு 9 36. அப்போ பரப்பளவு 33, சுற்றளவு 36 எங்கே இருக்குது? இதில் பாருங்கள், 33, அவங்க பரப்பளவு சுற்றளவு முறையேன்னு கேட்டாங்க. பரப்பளவு 33, சுற்றளவு 36. ஸோ 33, 36 தான் வரணும். 36 33 இருந்தால் தப்பு, இதுவும் தப்பு. இங்கே 33, 36 தான் ரெண்டுத்துலேயும் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன தப்பு வச்சுருக்காங்கன்னா, முதல்ல இருக்கிறது பரப்பளவு சதுர சென்டிமீட்டர், 2வது இருக்கிறது சுற்றளவு சென்டிமீட்டர். இங்கே பாருங்கள், முதல்ல பரப்பளவுக்கு சென்டிமீட்டரும் சுற்றளவுக்கு சதுர சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க, அதனால் இது தப்பு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? அதே நம்பரை வச்சுட்டு யூனிட்டில் தப்பு வச்சுருக்காங்க பாருங்கள். யூனிட் முக்கியம், அதை கரெக்டாக பார்த்து போடணும். சரிங்களா? பரப்பளவுனா சதுர சென்டிமீட்டர், சுற்றளவுனா வெறும் சென்டிமீட்டர். அடுத்தது 118. 40 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு முனையிலிருந்து 6 சென்டிமீட்டர் பக்கமுள்ள ஒரு சமபக்க முக்கோணம் நீக்கப்படுகிறது எனில் மீதி உள்ள பகுதியின் சுற்றளவு. இது ஒன்று மேலே பாருங்கள், இது 6th புக்கில் வரக்கூடிய கொஷின். இது இப்படி ஒரு சமபக்க முக்கோணம் இருக்குது. அளவு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 பக்கம் 40 சென்டிமீட்டர். அதில் ஒரு பக்கம் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா 6 சென்டிமீட்டர் இருக்கிற பேஜை நீக்கிடுறாங்க. அதில் இப்போ இந்த பக்கம் போயிடுது, இந்த பக்கம் போயிடுது. அப்போ மொத்தம் 40. இது 6 சென்டிமீட்டர் போயிடுச்சுன்னா மீதி இங்கே என்ன இருக்கும்? 34. இது மொத்தம் 40. இங்கே 6 போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? 34. இது க்ளோஸ்டு ஃபிகர் தானே, சமபக்கம் முக்கோணன்றதால இங்கே என்னவாக இருக்கும்னா 6ஆக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பார்ட் மட்டும் போயிடுச்சு, மீதி இருக்கிறதுக்கு சுற்றளவு கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், 34 ஒரு 6 40, இது ஒரு 40 120, இது ஒரு 34 114. அப்போ மீதி இருக்கிற பகுதியினுடைய சுற்றளவு என்னவாக இருக்கும்னா 114 சென்டிமீட்டர். நம்ம புரிஞ்சிக்க முடியுதுங்களா? ஸோ சுற்றி இருக்கிற இந்த 4 அளவையும் கூட்டிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு, 114 சென்டிமீட்டர். ரொம்ப எளிமையான கேள்வி தான், 6th புக்கில் இருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி டிஆர்பியில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பாருங்கள், 119. ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்க நீளங்கள் 28 15 41 மீட்டர். அவ்வயலை சமப்படுத்த சதுர மீட்டருக்கு ரூபாய் 20 செலவாகும் எனில் வயலை சமப்படுத்த ஆகும் மொத்த செலவை காண்க. பாருங்கள், இந்த முக்கோணத்துடைய 3 பக்க அளவும் வேறு வேறவாக இருக்குது. அப்போ இது என்ன முக்கோணம்னா அசமபக்க முக்கோணம். நம்ம ஏற்கனவே அசமபக்க முக்கோணத்துக்கு பரப்பளவுக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கோம். அசமபக்க முக்கோணத்துடைய பரப்பளவு கண்டுபிடிக்க முன்னாடி என்ன கண்டுபிடிக்கணும்னா எஸ் கண்டுபிடிக்கணும். எஸ்ஸுக்கான ஃபார்முலா A + B + C / 2. அதாவது இந்த 3 பக்க அளவையும் கூட்டி 2 அளவு வகுக்கணும். 28 15 41 3த்தையும் கூட்டினோன்னா என்ன கிடைக்குதுன்னா 84. 84 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 42. இது எஸ்ஸோட வேல்யூ. அசமபக்க முக்கோணத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா √S × S - A ×
எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி இப்படிங்கிறது தான் அசமபக்க முக்கோணத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா. அப்படின்னா ரூட் ஆஃப் எஸ்ஸுங்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 42 இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ 42லேருந்து 28 கழித்தோம் அப்படின்னா 14 இன்ட்டு எஸ் மைனஸ் பி 42லேருந்து 15 கழிச்சோன்னா 27 இன்ட்டு எஸ் மைனஸ் சி 42லேருந்து 41 கழிச்சோன்னா 1. இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கலாம் நம்மளால் ரூட் எடுக்க முடியாது, நம்பர்ஸை பிரிச்சுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் 42 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 14 42ன்னு பிரிக்கலாம். ஏன்னா பக்கத்தில் 14 இருக்கிறதால அதுக்கேற்ற மாதிரியே பிரிச்சுக்கிறேன். 42 14ட்டும் 14 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 27 என்ன பண்ணுறேன் அப்படின்னா 9 27ன்னு பிரிச்சுக்கிறேன். கரெக்டாக? இப்போ இங்கே பாருங்கள் ரூட் எடுக்கிறோன்னா 2 3க்கு பதில் ஒரு 3, 2 14க்கு பதில் ஒரு 14, ஒரு 9 தான் இருக்குது. ஆனால் 9க்கு டைரெக்டாக ரூட் எடுக்கலாம். 9 ரூட் எடுத்தோம் அப்படின்னா 3. அப்போ என்ன கிடைக்குது? 3 இன்ட்டு 14 இன்ட்டு 3 பேருக்குனா என்ன வருது அப்படின்னா 126. ஸோ அந்த முக்கோணத்தோட பரப்பளவுன்னு கேட்டிருந்தாங்கன்னா 126 முடிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் அவங்க சமப்படுத்துறதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்கிறாங்கன்னா 20 ரூபா. அப்போ இன்ட்டு 20, அப்போ 126 20ஆல் பெருக்கணும் அப்படின்னா 2520. அப்போ அந்த வயலை சமப்படுத்த ஆகக்கூடிய மொத்த செலவு ஆப்ஷன் சி 2520. புரியுதுங்களா? அசமபக்க முக்கோணம் இது வரைக்கும் நம்ம கொடுத்த கொஸ்டினில் அசமபக்க முக்கோணத்தை வச்சு உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்கல. பெரும்பாலும் அசமபக்க முக்கோணமாக இருந்தால் கூட அது செங்கோண முக்கோணமாக அமைஞ்சிடும். அப்போ நம்ம ஆஃப் பிஹெச்சியை யூஸ் பண்ணிப்போம். ஆனால் இங்கே அப்படி வரல பாருங்கள். அப்போ அசமபக்க முக்கோணத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போட வேண்டியதாக இருக்குது. சரிங்களாமா? அடுத்ததாக 120. ஒரு வட்டத்தின் ஆரம் 25% குறைக்கப்படுகிறது எனில் அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் குறையும்? இங்கே பாருங்கள், வட்டத்தோட ஆரம் 25% குறையறதா சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஃபஸ்ட்டு ஆரம் 10ன்னு எடுத்துக்கலாம். பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? πr². பை விட்டுருங்க, அது ரேஷியோ மாதிரி தான். நம்ம அதனால் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குன்னா அது கணக்கெடுக்க வேண்டாம். r² மட்டும் எடுத்துக்கலாம். 10 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 100. எத்தனை சதவீதம் அதிகரிக்குது? 25. அங்கே எத்தனை சதவீதம் கொடுத்தாலும் நான் முதல்ல 10ன்னு எடுத்துக்கலாம். நான் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். இந்த மாதிரி பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்தாங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும். சரியா? இப்போ 25%. 10ல் 25%னா 2.5. கரெக்டாக? குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2.5 குறைஞ்சது. 10ல் 2.5 போயிடுச்சு அப்படின்னா 7.5. r²ன்றதால 7.5 ஸ்கொயர் பண்ணுங்க. 7 56. 7.5 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 56.25. ஏற்கனவே 100 இருந்துச்சு, இப்போ 56.25 மாறி இருக்குது. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 43.75% குறையும். ஆப்ஷன் சி. புரியுதா? ஆரம் என்ன எத்தனை சதவீதம் அதிகரிக்குது குறையுதுன்னு எதை கொடுத்தாலும் நீங்கள் ஆரம் 10ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதோட நேற்றுக்கு சொன்ன கேள்விகளுக்கான ஆன்சர் முடியுது. 121. ஒரு வட்டமான வயலின் பரப்பு 1,38,600 சதுர மீட்டர். அதற்கு வேலி அமைக்க மீட்டருக்கு ரூபாய் 440 வீதமாகும் செலவு. வயலோட பரப்பு கொடுத்துட்டாங்க, வேலி அமைக்கிறதுக்கான செலவு கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆரம் கண்டுபிடிக்கணும். வட்டத்தோட பரப்பளவு கொடுத்துருக்காங்க. வட்டத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா πr². பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு r² தெரியாததான் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1,38,600. இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். பாருங்கள், 2ஆம் வாய்ப்பாடு 11 2 22. இங்கே பார்த்தீங்கன்னா 6 2 12, மீதி 1 9 2 18, 3 2 6 2 0 இருக்கிறதால 2 0. திரும்பவும் 11ஆம் வாய்ப்பாடு 1 11 11. இங்கே பண்ணிங்கன்னா 6 11 66, மீதி 3 3 11 33, 2 0 கேன்சல் 2 0 அப்படியே வந்துடும். நமக்கு r² ஈக்குவல் டு இந்த பக்கத்தில் இருக்கிற 7 அந்த பக்கம் பெருக்கல்ல கொண்டு போயிடலாம். 6300 நம்ம வசதிக்காக நான் எப்படி பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா அந்த 2 0வை 2 100 ஆகும். 63 97 63 பிரிச்சுக்கிட்டோமா? ஏன் அப்படின்னா இது r², நமக்கு r தேவை. 100க்கு ரூட் எடுத்தோன்னா 10, 9க்கு ரூட் எடுத்தோன்னா 3, 2 7 இருக்குது. அப்போ ரூட் எடுக்கிறோன்னா ஒரு 7. அப்போ ஆரம் என்ன கிடைக்கும்னா 21 ஒரு 0 210. இது ஆரம். ஆனால் அவங்க வேலி அமைக்கிறதுக்கான செலவு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சுற்றளவு. வட்டத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr. அப்போ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆரம் எவ்வளோ சொல்லியிருக்கோம்? 210 இன்ட்டு 1 மீட்டருக்கு 4 ரூபா 40 பைசா. ஸோ 4.40. 177 3 21 0. அப்போ 2 இன்ட்டு 22 44. 44 ஒரு 30 பெருக்கிறோம்.
வர ஆன்சரோட 4.40 பெருக்கிறோம். ஸோ மொத்தமாக பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5808ன்னு கிடைக்கும். புரியுதா? முதல்ல ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் சுற்றளவு கண்டுபிடிச்சி அது கூட 4.40 பெருக்கிறோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 5808. சரியா? 122. ஒரு வட்டக்கோண பகுதியின் பரப்பு 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதன் வில்லின் நீளம் 20 சென்டிமீட்டர் எனில் ஆரம் காண்க. வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவுக்கு நம்ம 2 ஃபார்முலா சொல்லியிருப்போம். ஒன்று A = θ/360 × πr², இன்னொன்று A = L × r/2. இங்கே பரப்பு தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 60. அப்போ A வந்து 60, L வில்லின் நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 20 இன்ட்டு R தெரியாது பை 2. 1 2 2 20, 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ R = எவ்வளோ நிற்குதுன்னா 6 சென்டிமீட்டர். ரொம்ப ஈஸி தான் பாருங்கள். என்ன ஒன்றுனா அந்த ஃபார்முலா கரெக்டாக தெரியணும். சரிங்களா? அடுத்ததாக 123. 18 மனிதர்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை 24 மனிதர்கள் முடிக்க தேவையான நாட்கள். 18 பேர் 20 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 18 × 20, ஏன்னா PhD/W அந்த ஃபார்முலா ஈக்குவல் டு இந்த பக்கம் 24 மனிதர்கள் எத்தனை நாட்களில் முடிப்பாங்க, டேஸ் கேட்குறாங்க. அப்போ இங்கே பாருங்கள், 5×20, 6×24, 1×6, 3×6, 18. அப்போ மீதி இருக்கிறது 3×5. அப்போ 3×5 15. அப்போது அவங்க எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னா 15 நாட்களில் முடிப்பார்கள். முடிச்சு பாருங்கள். சரிங்களா? அடுத்த 124. இந்த 2 கேள்வியும் வால்யூமிலிருந்து ரேஷியோவை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். 2 கூம்புகளின் ஆரங்களின் விகிதம் 2:7, உயரங்களின் விகிதம் 5:4 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம்னு கேட்டிருக்காங்க. கூம்போட கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 πr²h. 2 கூம்போட கன அளவுன்றதால 2 பக்கமும் 1/3 πr²h தான். இல்லை ஏதாவது காமனாக இருந்தால் கேன்சல் பண்ணிடலாம். காமனாக இருக்கக்கூடிய நம்பர்ஸு 1/3 1/3 பைங்கிறதும் நம்பர் தான், கேன்சல் ஆகிடும். ஆரும் ஹெச்சும் கேன்சல் ஆகாதான்னு எடுத்துகிட்டு ஆரம் விகிதம் வேறு பாருங்கள். ஃபஸ்ட்டு கூம்புக்கு ஆரம் ஃபஸ்ட் இருக்கிறது 2, அப்போ r² அப்படிங்கிறதால 2 × 2 இன்ட்டு ஃபஸ்ட்டு கூம்புக்கான உயரம் 5 ஈஸ்ட்டு, அதே மாதிரி ரெண்டாவது கூம்புக்கான ஆரம் 7, r²ன்றதால 7 × 7 இன்ட்டு அதோட உயரம் 4. கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 2 4 4 கேன்சல். ஏன்னா ஈஸ்ட் தானே, ரேஷியோன்னா மேலே கீழே இருக்குன்னு அர்த்தம். கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம். அப்போ மீதி இங்கே 5 இருக்கும், இங்கே 7 7 49 இருக்கும். ஸோ ஆன்சர் 5:49, ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்த 125. 2 நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 3:2, உயரங்களின் விகிதம் 5:3 ஏனெனில் அவற்றின் வலைபரப்புகளின் விகிதம். இங்கே பாருங்கள், உருளை கொடுத்துருக்காங்க. நம்ம இது எல்லாத்துக்குமே கன அளவு, வலைபரப்பு, மொத்த புறப்பரப்புக்கெலாம் ஃபார்முலா சொல்லியிருக்கோம். கரெக்டாக? உருளையினுடைய வலைபரப்புக்கான ஃபார்முலா 2πrh. 2 உருளைங்கிறதால இதுவும் 2πrh. ஸோ 2 பக்கம் எது கேன்சல் ஆகிடும்னா 2π கேன்சல் ஆகிடும். ஃபஸ்ட்டு உருளைக்கான ஆரம் 3 இன்ட்டு ஃபஸ்ட்டு உருளைக்கான உயரம் 5 ஈஸ்ட்டு, ரெண்டாவது உருளைக்கான ஆரம் 2 இன்ட்டு ரெண்டாவது உருளைக்கான உயரம் 3 3 3 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது 5:2, ஆப்ஷன் ஏ. சரிங்களாமா? பாருங்கள், கேள்வி எண் 126. ஏ என்ற குழாய் ஒரு தொட்டியை 24 நிமிடங்களிலும் பி 48 நிமிடங்களிலும் நிரப்பும். இரு குழாய்களும் காலை 8:14 மணிக்கு திறந்து விடப்படுகிறது எனில் தொட்டி எத்தனை மணிக்கு நிரம்பும்? 2 குழாயுமே தொட்டி என்ன பண்ணுது அப்படின்னா நிரப்புது. ஒன்று 24, ஒன்று 48 நிமிஷத்தில். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வேலை ஆட்கள் A, B 2 பேர் வேலை செய்யும்போது என்ன பண்ணுவோம், 2த்தையும் கீழே பெருக்கிடுவோம். 24 × 48. மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 24 48யும் கூட்டிடுறோம். 24 48யும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 72. கீழே பெருக்கணும், மேலே கூட்டணும். கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 12 24, 6 12 72, 1 2 3 6, 1 3 3, 1 3 6 18 16. அப்போ 1/16 தலைகீழ எழுதுனா 16/1. ஸோ தொட்டியை எவ்வளோ நேரத்தில் நிரப்போம் அப்படின்னா 16 நிமிஷத்தில் நிரப்போம். கரெக்டாக? அவங்க கேட்டிருக்கிறது 8:14க்கு திறந்து விடுறாங்களாம். அப்போ 8:14க்கு அடுத்து 16 நிமிஷம் கழித்து என்ன டைம் ஆகும்? 8:30. அப்போ அந்த தொட்டி நிரம்புறதுக்கு எவ்வளோ நேரம், எத்தனை மணிக்கு நிரம்பும் அப்படின்னா 8:30 AM. ஸோ அவங்க எத்தனை நிமிஷம் கேட்டிருந்தாங்கன்னா இங்கே நிறுத்தலாம். டைம் கொடுத்துருக்கிறதால அந்த டைமையும் சேர்த்துக்கிறோம். சரிங்களா? அடுத்ததான் 127. ஒரு குழாய் தொட்டியை 20 நிமிடங்களில் நிரப்பும். தொட்டியில் உள்ள துளையினால் அந்த குழாய் நிரம்ப 25 நிமிடங்கள் ஆகிறது. எனில் தொட்டி நிரம்பி இருந்தால் அந்த துளையினால் தொட்டி நீர் எவ்வளவு நேரத்தில் காலியாகும்? இது வந்து தொட்டியை நிரப்புது, இது வந்து தொட்டியை காலி செய்யுது. ரெண்டுமே கீழே எப்படி இருந்தாலும் பெருக்கல் தான். கரெக்டாக? மேலே ரெண்டுமே நிரப்புதுன்னும் போது மேலே என்ன பண்ணோம்னா ப்ளஸ் பண்ணோம்,
இங்கே காலி பண்ணுது அப்படின்னும்போது மைனஸ் பண்ணணும். அப்போ 25லேருந்து 20 போயிடுச்சு அப்படின்னா 5. புரியுதா? 2 குழாயுமே தொட்டியை நிரப்புதுன்னா ப்ளஸ் பண்ணணும். தொட்டியை காலி செய்து 1 அப்படின்னா மைனஸ் பண்ணணும். பாருங்கள், 1 5 5 4 5 20. அப்போ 1/25 4ஐயும் பெருக்கணுன்னா 100. ஸோ தலைகீழாக எழுதணும் அப்படின்னா 100 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்போ தொட்டி நிரம்ப அந்த தொட்டியில் இருக்கிற அந்த துளை தொட்டியை எவ்வளோ நேரத்தில் காலி செய்யும் தனியாக அப்படின்னா 100 நிமிடங்களில் காலி செய்யும். ஆன்சர் 100. சரியா? 128. ஏபிசி என்ற குழாய்கள் முறையே ஒரு தொட்டியை 10 4 20 நிமிட மணி நேரங்களில் நிரப்பும். 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் தொட்டி நிரம்ப எவ்வளோ நேரம் ஆகும்? 2 நம்பர் கொடுக்குறாங்கன்னா கீழே அப்படியே பெருக்கிக்கிட்டு மேலே ப்ளஸ் பண்ணிக்கலாம். இப்படி 3 நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 10 4 20 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 20. எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனால நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். அந்த 20 கீழே போட்டுக்கிறோம். மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் 20 மாற்றுறதுக்கு என்ன நம்பர் 10 20 ஆக்கணும்னா எதால் பெருக்கணும்? 2ஆல் 2 20. அப்போ 2 ப்ளஸ் 4 20 ஆக்கணும் அப்படின்னா 5 20. அப்போ 5 ப்ளஸ் 20 ஆக்கணும்னா 1 20 20. அப்போ 1. பாருங்கள், 2 5 7 1 8 8/20 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 8 5 20. வந்த ஆன்சரை தலைகீழாக எழுதுகிறோம். 5/2 5/2 அப்படின்னா 2.5. கரெக்டாக? அப்போ அந்த தொட்டி நிரம்ப எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா 2.5 மணி நேரம் ஆகும். ஆப்ஷன் பி. எல்லாமே ரொம்ப எளிமையான கேள்வி தான் பாருங்கள், ரொம்ப டைம் கூட எடுக்கல பாருங்கள். கண்டிப்பாக ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இப்படி குழா தொட்டி கணக்கை வச்சோ இல்லை இதே மாதிரி ஆட்களை வச்சோ கொஷின் கேட்குறாங்க. நம்ம ஆட்களை வச்சு பார்க்குறதா இங்கே அப்படியே குழான்னு பார்க்குறோம். PQR முறையே 12 15 20 நிமிடங்கள் தொட்டியை நிரப்பும். 3 குழாய்களும் சேர்ந்து நிமிடத்திற்கு 25 லிட்டர் தண்ணீர் வீதம் தொட்டியை நிரப்பினால் தொட்டியின் கொள்ளளவு. முதல்ல 3 குழாய் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ போன கேள்வி பண்ண மாதிரியே தான் 12 15 20 இது 3த்துக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னா 60ன்னு கிடைக்கும். அப்போ கீழே 60. மேலே பாருங்கள், 12 எதால் பெருக்குன்னா 60 வரும்? 5ஆல். அப்போ 12 60 5 ப்ளஸ் 15 4 5 60. அப்போ 4 ப்ளஸ் 20 20 60. அப்போ 3 5 4 9 9 3 12. ஸோ 12/60. 12 12 12 60. அப்போ தலைகீழ எழுதணுன்னா 5. தொட்டி நிரம்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருந்தாங்கன்னா 5 நிமிஷம்னு முடிச்சுட்டு இருக்கலாம். அவங்க ஒரு நிமிஷத்துக்கு 25 லிட்டர் தண்ணின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷத்துக்கு 25னா அப்போ 5 நிமிடத்துக்கு 5 × 25 125 முடிஞ்சிச்சு. வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த 25 பெருக்கிட்டால் முடிஞ்சிச்சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 125 லிட்டர். சரியா? அடுத்ததாக 130. ஒரு குழாய் ஒரு தொட்டியில் 5/8 பங்கு நீரினை 1 மணி நேரத்தில் நிரப்பினால் மீதமுள்ள தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும்? பாருங்கள், 5/8 பங்கு நிரப்புறதுக்கு 1 மணி நேரம். நான் 1 மணி நேரங்கிறத 60 நிமிடம் எழுதிக்கலாமா? எனக்கு கீழே ஆன்சர் கொடுக்கும்போது அவங்க நிமிடத்தில் கொடுத்துருக்காங்க. அதாவது 8ல் 5 பங்கு. கரெக்டாக? அப்போ அவங்க கேட்குறது மீதி தொட்டினா எத்தனை பங்கு? 3 பங்கு. புரியுதான்னு பாருங்கள், 8ல் 5 பங்கு நிரம்பிடுது. அப்போ மீதி இருக்கிறது 3 பங்கு. ஸோ 5 பங்கு நிரம்புறதுக்கு 60 நிமிஷம் ஆகுது. அப்போ 1 பங்கு நிரம்புறதுக்கு 1 5 5 12 5 60. 1 பங்கு நிரம்புறதுக்கு 12 நிமிஷம் ஆகும். நமக்கு எத்தனை பங்கு தேவை? 3 பங்கு. அப்போ 3ஆல் பெருக்கிடுங்க. 1 3 3 12 36. அப்போ 3 பங்கு நிரம்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா 36 நிமிடங்கள் ஆகும். அந்த மீதி அப்படிங்கிறதுக்கு இப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சால் போதும். 8ல் 5 பங்கு நிரம்பிடுது, மீதி இருக்கிறது 8ல் 3 பங்குன்ற ஐடியா தெரிஞ்சிச்சுன்னா இதை போட்டுருவீங்க. ஸோ 36 நிமிடம் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான ஆன்சர். 131வது கேள்வி பாருங்கள். 100 மாணவர்களின் மதிப்பெண்கள் சராசரி 40 என்று கணக்கிடப்பட்டது. பின்பு 53 என்ற மதிப்பெண் 83 என்று தவறுதலாக எடுக்கப்பட்டது தெரிய வந்தது எனில் சரியான மதிப்பெண்களை கொண்டு சராசரி மதிப்பு காண்க. முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், தப்பாக எடுத்திருக்கிறது. 53க்கு பதில் 83ன்னு எடுத்திருக்காங்க. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிங்க. 83ல் 53 கழிச்சிங்க அப்படின்னா 30. அப்போது 30 நம்பர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதிகமாக எடுத்திருக்காங்க. மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க? 100 மாணவர்கள். அப்போ இந்த 30 என்ன பண்ணுறோம் அப்படின்னா 100ஆல் வகுக்கிறோம். பையில் 100 இருக்குன்னா என்னவாகும் அப்படின்னா 0.2 ஸ்தானம் முன்னாடி போகும். அப்போ இது என்னவாயிடும்? 0.30 ஆகும். ஏற்கனவே அவங்க சராசரி என்ன சொன்னாங்க? 40ன்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக? 53 83ன்ட்டு அதிகமாக எடுத்துட்டாங்க. அதிகமாக எடுத்துருக்கிறதால நமக்கு இப்போ வந்திருக்கிற ஆன்சரை நாம் மைனஸ் பண்ணணும். 40லேருந்து இந்த 0.30 மைனஸ் பண்ணணும். 40னா 40.00ன்னு எழுதிக்கலாம். சப்போஸ் குறைவாக எடுத்திருந்தாங்க அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும். அப்போ 40லேருந்து 0.30 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 39.70. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 39.7. சரியா? அடுத்ததான் 132.
5 எண்களின் சராசரி 32. அவ்வெண்களில் ஒன்றை நீக்கும் போது சராசரியில் 4 குறைந்தால் நீக்கப்பட்ட எண். 5 எண்களுடைய சராசரி, அப்போ 5 பெருக்கல் 32, 5 32 பெருக்கணும் அப்படின்னா 160. அதுலேருந்து ஒரு எண்ணை நீக்கிடுறாங்க. அப்போ 5 எண் இருக்கிற இடத்துல எத்தனை எண் ஆகிடும்? 4. சராசரியில் 4 குறையுது. ஏற்கனவே சராசரி 32, இப்போ 4 குறையுதுன்னா அப்போ என்னவாயிடும் அப்படின்னா 28 ஆகிடும். 4 28 பெருக்கணும் அப்படின்னா 112. அப்போ 160லேருந்து 112 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 48. ஸோ நீக்கப்பட்ட எண் என்னவாக இருக்கும் அப்படின்னா 48, 48. சரிங்களா? அடுத்ததாக 133. 17, 15, 9, 13, 24, 7, 12, 21, 10, 24 என்ற புள்ளி விவரத்தின் முகடு மற்றும் இடைநிலை அளவு கண்டு அவற்றின் சராசரி மதிப்பு காண்க. ஸோ முதல்ல முகடு கண்டுபிடிக்கணும்னா தெரியும். முகடுங்கிறது கொடுத்துருக்கிறதுல எந்த நம்பர் நிறைய முறை வந்திருக்கோ அதுதான் முகடு. இதில் அதிகமான முறை வந்திருக்கிறது, அதாவது 2 முறை வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா 24. மற்ற எதுவுமே 2 முறை கூட வரல. ஸோ இதோட முகடு 24. இடைநிலை கண்டுபிடிக்கணும், மீடியன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்க கொடுத்த நம்பரை நம்ம ஏறு வரிசையில் எழுதணும். கொடுத்துருக்கிறத ஏறு வரிசையில் எழுதுகிறோம் அப்படின்னா இருக்கிறதுலே சின்ன நம்பர் 7, அப்புறம் 9, 10, 12, 13, 15, 17, 21, 24, 24 ஏறு வரிசையில் எழுதியாச்சு. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னா 10 நம்பர் இருக்குது. ஸோ இடைநிலைங்கிறது நடுவில் வர்றது. இந்த பக்கம் 4 நம்பர், இந்த பக்கம் 4 நம்பர் விட்டுட்டோம்னா நடுவில் 2 நம்பர் இருக்குது. இடைநிலை கண்டுபிடிக்கும் போது நடுவில் 2 நம்பர் வருதுன்னா என்ன பண்ணணும்? 2ஐயும் ப்ளஸ் பண்ணி 2 அளவு வைக்கணும். அப்போ 13ஐயும் 15ஐயும் கூட்டணும் அப்படின்னா 28/2 அப்படின்னா 14. ஸோ முகடு 24, இடைநிலை 14. அவங்க இது ரெண்டுத்துக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா சராசரி கேட்டிருக்காங்க. 24க்கும் 14க்கும் 2 நம்பருக்கு சராசரி கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? 2ஐயும் கூட்டி 2 அளவு வைக்கணும். 24ஐயும் 14ஐயும் கூட்டணும் அப்படின்னா 38. 38 2 அளவு வகுத்தோம் அப்படின்னா 19. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 19. அடுத்த 134. 100 அளவைகளில் மிகப்பெரிய மதிப்பு 3.84 மற்றும் அவற்றின் வீச்சு 2.46 கிலோகிராம் எனில் அளவைகளின் மீச்சிறு மதிப்பு. வீச்சுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ரேஞ்ச் ஈக்குவல் டு L - S. இதில் அவங்க இப்போ கேட்டிருக்கிறது மீச்சிறு மதிப்பு. மீச்சிறு மதிப்பு அப்படின்னா கொடுத்துருக்கிற 2 நம்பரையும் மைனஸ் பண்ணால் போதும். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் பாருங்கள். 3.84லேருந்து 2.46 மைனஸ் பண்ணணும். வீச்சு கொடுத்துட்டு மீச்சிறு மதிப்பு கேட்டாங்கன்னா மைனஸ் பண்ணணும். வீச்சு கொடுத்துட்டு மீ பெரு மதிப்பு கேட்குறாங்கன்னா ப்ளஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த ஐடியா தான் வரும். ஸோ இங்கேருந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 8, 7 4 போயிடுச்சுன்னா 3, 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. ஸோ 1.38 கிலோகிராம். ஆப்ஷன் ஏ. வீச்சுக்கான ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஆர்பியில் அது நிறைய கேட்குறாங்க. R = L - S. அடுத்தது 135. 25 எண்களின் சராசரி 15 என கணக்கிடப்பட்டது. மறு ஆய்வின் போது 15 என்ற எண் -15 என்று தவறாக குறிக்கப்பட்டு விட்டது கண்டுபிடிக்கப்பட்டது எனில் சரியான சராசரி. இன்றைக்கி நாம் பார்த்த முதல் கேள்வி மாதிரியே தான் இந்த கேள்வியும். ஆனால் என்ன வித்தியாசம் வச்சுருக்காங்கன்னா 15 -15 வச்சுருக்காங்க. நம்ம கன்ஃபியூஸ் ஆகுன்றதுக்காக. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுவோம். 15 பெரிய நம்பர், -15 சின்ன நம்பர். 15லேருந்து -15 மைனஸ் பண்ணுறோம். அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 15 30. ஸோ 30. மொத்தம் எத்தனை நம்பர் கொடுத்தாங்களோ அதால் வகுக்கணும். மொத்தம் எத்தனை நம்பர்? 25 நம்பர். அப்போ 25ஆல் வகுக்கிறோம். ஓர் 25 பாருங்கள். ஓர் 25 25, மீதி 5 புள்ளி வச்சுக்கிட்டு ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 50. 2 25 50. ஸோ வகுத்தா என்ன கிடைக்குதுன்னா 1.2. ஏற்கனவே அவங்க சராசரி என்ன கொடுத்துருந்தாங்க? 15. இப்போ பாருங்கள் 15 எடுக்க வேண்டிய இடத்துல -15 எடுத்திருக்காங்க. கம்மியாக எடுத்திருக்காங்க. இப்போ தான் முதல் கேள்வி போடும்போது சொன்னோம். கம்மியாக எடுத்தோன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும். ஸோ 15 கூட 1.2 ப்ளஸ் பண்ணேன்னா 16.2. ஆன்சர் ஆப்ஷன் பி 16.2. சரிங்களா? 136வது கேள்வி பாருங்கள். 20 சென்டிமீட்டர் ஆரமும் 60 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு உருளையின் மொத்த புறப்பரப்பு மற்றும் வலைபரப்புக்கு இடையான விகிதம். அப்போ உருளையினுடைய மொத்த புறப்பரப்புக்கும் வலைபரப்புக்கும் நம்ம ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? மொத்த புறப்பரப்புக்கு 2πr × h+r ஈஸ்ட்டு வலைபரப்புக்கு ஃபார்முலா 2πrh. ஏன் ஈஸ்ட்டு போடுறோன்னா விகிதம் கேட்டிருக்காங்க. இங்கேயும் 2πr, இங்கேயும் 2πr கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இங்கே இருக்கிறது h+r, இங்கே இருக்கிறது h. பாருங்கள், h 60, ஆரம் 20. அப்போ h+rனா 60 + 20 80 ஈஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கிறது h மட்டும்தான். h 60. அப்போ 80 ஈஸ்ட்டு 60 கேன்சல் பண்ண முடியுமா? 0 0 கேன்சல் ஆகிடும். 4 2 8, 3 2 6. ஸோ ஆன்சர் 4:3, 4:3ங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்ததான் 137.
சம கன அளவுகளை கொண்ட இரு நேர்வட்ட உருளைகளின் உயரங்களின் விகிதம் 1:2 எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம். பாருங்கள், ரெண்டு உருளைகளுடைய கன அளவுகள் சமம்னு சொல்லிட்டாங்க. அப்போ அப்படின்னா உருளையுடைய கன அளவுக்கான ஃபார்முலா πr²h. ரெண்டு உருளை அப்படிங்கிறதால ரெண்டுத்துக்குமே நான் என்ன எடுத்துக்கிறேன்னா πr²h. கன அளவுகள் சமம் அப்படிங்கிறதால 1/1ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போது இது 50ன்னா இதுவும் 50 50 கேன்சல் பண்ணிட்டோன்னா 1 தானே வரும். அப்போ 1/1. ஸோ மேலேயும் கீழையும் பை கேன்சல் ஆகிடும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா உயரங்களுடைய விகிதம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், முதல் உருளை இதுக்கு வந்து உயரம் 1, இதுக்கு உயரம் 2. அப்போது இந்த வகுத்தில் இருக்க 2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துடும். 1 இந்த பக்கம் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2. ஸோ 2/1ன்னு கிடைக்கும். ஆனால் இங்கே இருக்கிறது என்ன இருக்குது? r² இருக்குது. கரெக்டாக? இது 2 என்னவாக இருக்குது? r². நமக்கு என்ன தேவைன்னா ஆரம் தான் தேவை. ஸோ ஸ்கொயர் இங்கே வந்துச்சுன்னா ரூட்டாக வந்துடும். 2க்கு ரூட் எடுத்தால் √2 தான், பை 1க்கு ரூட் எடுத்தால் 1. ஸோ ஆன்சர் √2:1. சரிங்களா? இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய ஸ்கூல் புக்கு, இப்போ இருக்கிற புது ஸ்கூல் புக்கு, இது எல்லாத்துலேருந்தும் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். இது எல்லாமே அவங்க முன்னாடி அதுமாதிரி டிஎன்பிஎஸ்சியில் 1 or 2 கொஷின்ஸ் கேட்டது தான். ஸோ இந்த மாடலெல்லாம் பார்த்து வச்சுக்கிறதுங்கிறது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எழுதுறதுனாலும் டிஆர்பி எழுதுறது அப்படின்னாலும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், அடுத்த 138. 14 மீட்டர் விட்டமும் 20 மீட்டர் ஆழமும் உடைய ஒரு கிணறு உருளை வடிவில் தோண்டப்படுகிறது. அவ்வாறு தோண்டப்படும் பொழுது வெட்டி எடுக்கப்படும் மண் 20 மீட்டர் × 14 மீட்டர் அளவுகளில் அடிப்பக்கமாக கொண்ட ஒரு மேடையாக அமைக்கப்பட்டால் அந்த மேடையின் உயரம் என்ன? இது நம்ம ஏற்கனவே முந்தின நாள் வீடியோவில் சொல்லும்போதே சொன்னோம். ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமாக மாற்றுறாங்க அப்படின்னாலே ரெண்டுத்தோட கன அளவும் சமம். இங்கே உருளை வடிவத்தில் தோன்ற மண்ணை ஒரு மேடையாக மாற்றுறாங்க. மேடை அப்படின்னா கனச்செவகம். ஏன்னா நீளம் அகலம் கொடுத்துருக்காங்க, உயரம் கேட்டிருக்காங்க. அப்போ அது கனச்செவகம். உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா πr²h. அதுவும் கனச்செவகத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா LBH. இது ரெண்டும் சமமாக இருக்கும். பையோட வேல்யூ 22/7 × r². ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா விட்டம் 14 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. விட்டத்தில் பாதி ஆரம். அப்போ r² 7 × 7 × h எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20 மீட்டர். ஆழம் அப்படிங்கிறது தான் இங்கே உயரம். ஈக்குவல் டு LB. ஃபஸ்ட் இருக்கிறது L, ரெண்டாவது இருக்கிறது B. அப்போ 20 × 14 உயரம் என்றது தான் கொஷின். ஸோ × h. பாருங்கள், 20 கேன்சல் ஆகிடும். 7 கேன்சல் ஆகிடும். 7 7 7 14. 2 அளவுக்குறோன்னா அடிக்கிறோன்னா 1 2 11 2 22. அப்போ அந்த மேடையினுடைய உயரம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 11 மீட்டராக இருக்கும். ஆப்ஷன் சி. அப்படி இதுங்க ரொம்ப எளிமையான கொஷின்ஸ் தான். பாருங்கள், இந்த ஐடியா தெரிஞ்சு போட்டிங்க அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. அடுத்த 139. 15 சென்டிமீட்டர் உயரமும் 16 சென்டிமீட்டரை அடிப்பக்க விட்டமாகவும் கொண்ட ஒரு நேர்வட்ட திண்ம கூம்பின் வலைபரப்பு. கூம்புடைய வலைபரப்புக்கான ஃபார்முலா πrl. பாருங்கள், ஆரம் கொடுத்துட்டாங்க. ஆரம்னா விட்டம் கொடுத்துருக்காங்க. விட்டம் 16 அப்படின்னா ஆரம் 8. அது பிரச்சனை இல்லை. ஆனால் L கொடுக்கல, சாய் உயரம். H கொடுத்துருக்காங்க. H எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 15. நம்ம ஏற்கனவே அந்த ஃபார்முலா சொல்லும்போதே சொன்னோம். L கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தனி ஃபார்முலா சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? L² = r² + h². அப்போ இங்கே ஆரம் 8. 8 ஸ்கொயர் பண்ணால் 64 ப்ளஸ் இங்கே H வந்து 15. 15 ஸ்கொயர் பண்ணோன்னா 225. ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 289. இது L². 289ங்கிறது எதனுடைய ஸ்கொயர்? 17ஓட ஸ்கொயர். அப்போ சாயுரம் என்ன கிடைக்குதுன்னா 17. ஸோ சாயுரம் 17, ஆரம் 8. அவங்க கேட்டிருக்கிறது வலைபரப்புக்கான ஃபார்முலா πrl. ஆன்சரில் கொடுக்கும்போது பை அப்படியே தான் கொடுத்துட்டாங்கிறதால நம்ம பைக்கு வேல்யூ போட வேண்டாம். பை × ஆரம் 8, சாயுரம் பார்த்தீங்கன்னா 17. அப்போ 8ஐயும் 17ஐயும் பெருக்கிறோம். 8ஐயும் 17ஐயும் பெருக்கணும்னா 136. அந்த பை அப்படியே வந்துடும். ஸோ ஆன்சர் 136 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரியுதுங்களா? ஸோ எல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அடுத்த 140 பாருங்கள். நேர்வட்ட கூம்பு வடிவில் குவிக்கப்பட்ட நெற்குவியலின் விட்டம் 4.2 மீட்டர் மற்றும் அதன் உயரம் 2.8 மீட்டர். இந்நெற்குவியலை மழையிலிருந்து பாதுகாக்க கித்தான் துணியால் மிகச் சரியாக மூடப்படுகிறது எனில் தேவையான கித்தான் துணியின் பரப்பு. இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுறது புரியுதான்னு பாருங்கள். ஒரு நெல் குவிச்சு வச்சுருக்காங்க. இது மேலே ஒரு துணியை வச்சு மூடுறாங்க. அப்போ இந்த மாதிரி மூடுவாங்க. கரெக்டாக? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த கூம்பு வடிவத்தில் தான் குவிச்சு வச்சுருப்பாங்க. சரியா? அதே அவங்களே சொல்லிட்டாங்க கூம்பு வடிவத்தில்ன்ட்டு. அப்போ அந்த கூம்பினுடைய வலைபரப்பு கண்டுபிடிக்கணும். போன கொஷின் மாதிரியே தான். வலைபரப்புக்கான ஃபார்முலா πrl. இங்கே அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா விட்டம் 4.2. விட்டம் 4.2னா ஆரம் 2.1, உயரம் 2.8. இப்போ தான் சொன்னோம் L² = r² + h². அப்போ ஆரம் 2.1 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4.41. விட்டம் உயரம் 2.8. 2.8 ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா
7.84 ரெண்டுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 5 2 12 12.25 இது எல் ஸ்கொயர். 12.25ங்கிறது எதனுடைய ஸ்கொயர்னு பார்த்தோன்னா 3.5ஓட ஸ்கொயர். நம்ம ஏற்கனவே ஷார்ட்கட்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா, 12.25 3 நாங்க 12 12.25 வந்துடும். அப்போது எல்லோட வேல்யூ 3.5. இங்கே அங்கே ஆன்சர் பையை வச்சு கொடுக்கல, வெறும் நம்பராக தான் கொடுத்துருக்காங்கன்றதால பையோட வேல்யூ போட்டு தான் சொல்லணும். அப்போ 22/7 இன்ட்டு ஆரம் எவ்வளோன்னா 2.1 இன்ட்டு எல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோன்னா 3.5. கேன்சல் பண்ணோன்னா 177 0.35. ஏன் அது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணியிருக்கேன்னா 22யும் 0.5 பெருக்கணும் அப்படின்னா 11ன்னு ஆகிடும். கரெக்டாக? ஏன்னா 0.5னா அரை, 22 இன்ட்டு அரை 11. மீதி இருக்கிறது 2.1 இன்ட்டு 11. 2.1ஐயும் 11ஐயும் பெருக்கிறோம் அப்படின்னா அந்த 11 பெருக்கிறதுக்கான வழி சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ 231 ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோன்னா 23.1. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 23.1 சதுர மீட்டர் பரப்பளவுடைய கித்தான் துணி தேவைப்படும். இது பழைய சிலபஸ்லேயும் இந்த மாடலில் ஒரு கொஷின் இருக்குது, புது சிலபஸ்லேயும் இந்த மாடலில் ஒரு கொஷின் இருக்குது. சரிங்களாமா? ஸோ ஒரு கூம்பின் ஆரம் மற்றும் உயரம் இருமடங்காக்கப்படுகிறது எனில் அதன் கனளவு. கூம்போட கனளவு வச்சு கொஷின் கேட்டிருக்காங்க. கூம்பின் கனளவுக்கான ஃபார்முலா 1/3 πr²h. கரெக்டாக? ஆரத்தையும் உயரத்தையும் என்ன பண்ணுறாங்களாம் அப்படின்னா இருமடங்காக்குறாங்களாம். ஆரம் பாருங்கள் என்ன இருக்குன்னா r² இருக்குது. அப்போ 2 மடங்கு ஆக்குறோம் அப்படின்னா 2 ஸ்கொயர். உயரம் வந்து ஹெச்ன்னு தான் இருக்குது. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4 இன்ட்டு 2. அப்போ 4 2 8. ஸோ ஆரத்தை உயரத்தை 2 மடங்கு ஆக்குனா அதனுடைய கனளவு என்னவாகும் அப்படின்னா 8 மடங்கு ஆகும். நீங்கள் வேறு எதுவுமே யோசிக்க வேண்டாம், ஃபார்முலா தெரியணும், கனளவுக்கான ஃபார்முலா தெரியணும். எதை 2 மடங்கு ஆக்குறாங்க இல்லை 3 மடங்கு ஆக்குறாங்க பாதி ஆக்குறாங்களோ அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ ஆன்சர் 8 மடங்கு ஆகும். வால்யூம் டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக 1 இல்லை 2 கொஷின் கேட்குறாங்கம்மா, டிஆர்பி ஆனாலும் டிஎன்பிஎஸ்சி ஆனாலும். அதனால தான் அதில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு சம்மா சொல்லிட்டு இருக்கிறது. அது மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய புது ஓல்டு அந்த மேத்ஸ் புக்கில் இருந்து கொடுத்துருக்கிற கொஷின் தான். ஸோ ரிப்பீட்டடாக அவங்க அதில் தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. இதில் பாருங்கள் 7 சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட கனச்சதுரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய கூம்பின் கனளவு. ஒரு கனச்சதுரம், இது கனச்சதுரம்னு மீன் பண்ணிக்கோங்களேன். நம்ம 3 டைமென்ஷன் வரையதோட 2 டைமென்ஷனாக வரைஞ்சா ஈஸியாக இருக்கும். இதோடைய பக்களவு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 7 சென்டிமீட்டர். இதுலேருந்து ஒரு கூம்பு வெட்டி எடுக்கிறாங்க. இப்படி ஒரு கூம்பு வெட்டி எடுக்கிறாங்கன்னா இந்த கூம்போட கனளவு என்னவாக இருக்குன்றது தான் கொஷின். கூம்பின் கனளவுக்கான ஃபார்முலா இப்போ தான் சொன்னோம், 1/3 πr²h. 1/3 பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு r². இங்கே பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக 7. அப்போனா இது என்னவாயிடும்னா விட்டம் ஆகிடும். அப்போ நமக்கு ஆரம் வேணும்னா விட்டத்தில் பாதி ஆரம், அப்போ r² 7 நீங்கள் 3.5 அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். எனக்கு கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்குன்றதால நான் 7/2ன்னு வச்சுக்கிறேன். இன்ட்டு இது ஹெச். அப்போ இந்த சைடோடைய பக்களவு எவ்வளோ வருதுன்னா 7 தான் வருது. அப்போ ஹெச்சோட வேல்யூ 7. பாருங்கள் 7 7 கேன்சல் ஆகிடும். 1 2 2 11 2 22. வேறு எதுவும் கேன்சல் ஆகாது. அப்போ 7 இன்ட்டு 7 இன்ட்டு 11 பை 3 இன்ட்டு 2. 7 49. 49ஐயும் 11ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 539 பை கீழே என்ன இருக்குது அப்படின்னா 6. அப்போ 6ஆல் அடித்தோம் அப்படின்னா 8 48, மீதி 5, 9 54. கரெக்டாக? மீதி 5 50. அப்போ 8 48. அப்போ 89.8 சென்டிமீட்டர் க்யூப்ன்றது தான் ஆன்சர். ஏன் சென்டிமீட்டர் க்யூப் போடுறோம்? கனளவுன்னு வரும்போது சென்டிமீட்டர் க்யூப்னு வரும். சரிங்களா? இது ஒரு முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்கம்மா இந்த கொஷின். அடுத்ததாக 143. அடிப்பக்க ஆரம் 8 சென்டிமீட்டர், உயரம் 2 சென்டிமீட்டர் உடைய ஒரு உருளையானது 6 சென்டிமீட்டர் உயரமுடைய கூம்பாக மாற்றப்பட்டால் அக்கூம்பின் ஆரமானது. நேற்றுக்கு நம்ம இந்த மாதிரி 5 கொஷின் சொல்லும்போதே சொன்னோம், ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமாக மாற்றுறாங்கன்னா ரெண்டுத்தோட கனளவும் சமமாக இருக்கும். அப்போ உருளையினுடைய கனளவுக்கான ஃபார்முலா πr²h. கூம்பினுடைய கனளவுக்கான ஃபார்முலா 1/3 πr²h. ரெண்டு பக்கமும் பை கேன்சல் ஆகிடும். இங்கே ஆரம் பாருங்கள் 8 சென்டிமீட்டர். அப்போ 8 இன்ட்டு 8 இன்ட்டு இங்கே ஹெச் பாருங்கள் 2 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு இங்கே உயரம் கொடுத்துருக்காங்க, ஆரம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆரம் தெரியாது, r² இன்ட்டு உயரம் 6. 1 3 3 2 3 6 2 2 கேன்சல் ஆகிடும். அப்போ r² ஈக்குவல் டு 8 இன்ட்டு 8. அப்போ r ஈக்குவல் டு 8 8 64ன்னு போட்டு அப்புறம் போட்டிங்கனாலும் சரி தான். r²க்கு 2 8. அப்போ r-க்கு ஒரு 8. அப்போ என்னுடைய ஆரம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 8 சென்டிமீட்டராக இருக்கும். ஆப்ஷன் டி. ஓகேவா? அதுதான் 144. 3 சென்டிமீட்டர் ஆரமும் 5 சென்டிமீட்டர் உயரமும் உடைய ஒரு உருளையை உருக்கி 1 சென்டிமீட்டர் உயரமும் 1 மில்லிமீட்டர் ஆரமும் உடைய கூம்புகள் எத்தனை செய்ய இயலும்?
எத்தனை அப்படின்னு கேட்குறாங்கனால என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் வகுக்கணும். ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமாக மாற்றுறாங்கன்னா அதனுடைய கன அளவை ஈக்குவல் பண்ணணும். இதுவே ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமாக மாற்றி மொத்தம் எத்தனை வடிவம் உருவாக்க முடியும்னு கேட்குறாங்க அப்படின்னா ரெண்டுத்தோட கன அளவையும் என்ன பண்ணணும்னா வகுக்கணும். சரியா? அப்போ இங்கே உருளையுடைய கன அளவுக்கான ஃபார்முலா πr² பை கீழே கூம்பா மாற்றுறாங்க. கூம்பினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 πr²h. மேலேயும் கீழையும் பை கேன்சல் ஆகிடும். நேற்று கொஸ்டின் சொல்லும்போதே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இங்கே மற்ற அளவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் இருக்குது, இது மட்டும் மில்லிமீட்டரில் இருக்குது. ஒன்று எல்லாத்தையும் மில்லிமீட்டராக மாற்றிடுங்க, இல்லை அந்த மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றிடுங்க. எல்லா சென்டிமீட்டரையும் மில்லிமீட்டராக மாற்றுறதா ஈஸி. ஏன்னா ஒரு 0 அப்படியே சேர்த்துக்கலாம். 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது 1 சென்டிமீட்டர். ஸோ இந்த சென்டிமீட்டர்லாம் அப்படியே 10ஆல் போயிட்டோன்னா போதும். இங்கே பாருங்கள் 3 சென்டிமீட்டர். அப்போ இங்கே r² அப்படின்னும் போது 30 × 30 இன்ட்டு h வந்து 5, அப்போ 50 பை இங்கே ஒரு 1/3 வருது, 1/3 இன்ட்டு இங்கே r². இங்கே ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 மில்லிமீட்டர். இது நீங்கள் 10ஆல் பெருக்க வேண்டாம், ஏன்னா நம்ம மீதி எல்லாம் மில்லிமீட்டராக மாற்றிட்டோம். இது மில்லிமீட்டரில் அப்படியே இருக்கும். 1 × 1 இன்ட்டு இங்கே h 1 சென்டிமீட்டர், அப்போ 10. சரியா? அப்போ இங்கே பாருங்கள் 0 0 கேன்சல் ஆகிடும். வகுத்தலில் இருக்கிற இந்த 3 மேலே பெருக்கலில் போயிடும். அப்போது 30 30 2 0 வந்துடுமா? 3 மட்டும் பெருக்குனா 3 9 9 3 27. 27ஐயும் இந்த 5ஐயும் பெருக்கிறோம். அப்போ 27 5ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 135. ஸோ ஆன்சர் 13,500. இது வரைக்கும் பாருங்கள், ஆப்ஷன் டி. ஓகேங்களாம்மா? புரியுதா? அளவுகள் கவனிக்கணும். எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது, இது மட்டும் மில்லிமீட்டரில் இருக்குது. சப்போஸ் இதுவும் சென்டிமீட்டர்லேயே கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா நம்ம இப்படி மாற்ற வேண்டியதே கிடையாது, அப்படியே அப்ளை பண்ணியிருக்கலாம். இந்த யூனிட் மட்டும் மில்லிமீட்டரில் இருக்கிறதால மொத்தத்தையுமே மில்லிமீட்டராக மாற்றிடணும். பெரிய அளவை சின்னதாக மாற்றுறதுன்றது ஈஸியானதுன்றதால சென்டிமீட்டர் எல்லாத்தையும் நம்ம மில்லிமீட்டராக மாற்றிடும். ஒரு இந்த மில்லிமீட்டர் நான் சென்டிமீட்டராக மாற்றினா என்ன சார் ஆகிருக்கும் அப்படின்னா 1/10 வந்திருக்கும். இங்கே கீழே 2 10 இருக்கும், அது மேலே கொண்டு போகிறது மாதிரி இருந்திருக்கும். அது வேணான்றதால நான் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டேன். சரியா? அதுதான் 145. ஒரு கோளத்தின் கன அளவு 4851 கன சென்டிமீட்டர் எனில் அதன் வலைபரப்பு. கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா தெரியும். கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா 4/3 πr³. இதுதான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4851. அப்போ பாருங்கள் 4/3 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வந்துருச்சுன்னா 3/4 வந்துடும். பைனா 22/7, அந்த பக்கம் வந்துருச்சுன்னா 7/22 வந்துடும். நான் உங்களுக்கு கேன்சல் பண்ணுறதுக்காக இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஆரம் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா வலைபரப்பு கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், ஸோ இங்கே கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். வேறு எந்த டேபிள்லையும் கேன்சல் ஆகாது. 11ஆம் வாய்ப்பாடு 11 22. இங்கே பாருங்கள் 4 11 44, மீதி 4 4 11 44, மீதி 1 1 11 11. இப்போ r³ இருக்குது. கீழே 4 2 8, பிரச்சனை இல்லை. மேலே அது இப்போ 8க்கு க்யூப் எடுக்க முடியும். ஏன்னா இந்த பக்கம் என்ன இருக்குன்னா r³ இருக்குது. 8க்கு க்யூப் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிருன்னா பையில் 2 வந்துடும். மேலே பிரித்தா தான் சொல்ல முடியும். பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா 7 3 21. 441 எப்படி எழுதலாம்னா 21² 21 × 21 எழுதலாம். 7 3 21. ஏற்கனவே நம்ம ஸ்கொயர் க்யூப் பற்றிலாம் சொல்லியிருக்கோம். அப்போ r³ இந்த வேல்யூனா r ஈக்குவல் பாருங்கள் 3 21 வருது. அப்போ ஒரு 21. 8 எதோட க்யூப்னா 2ஓட க்யூப். அப்போ ஆரம் 21/2. நீங்கள் புள்ளியெல்லாம் மாற்றாதீங்க, இப்படியே வச்சுக்கோங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வலைபரப்பு. கோளத்தின் வலைபரப்புக்கான ஃபார்முலா 4πr². அப்போ 4 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரம் தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 21/2 இன்ட்டு 21/2. 2 4 4 கேன்சல் ஆகிடும். 1 7 7 21. அப்போ மீதி இருக்கிறத பெருக்கிறோம். 22 இன்ட்டு 21 இன்ட்டு 3 3த்தையும் பெருக்கணும் அப்படின்னா 1386 கிடைக்கும். இந்த பெருக்கெல்லாம் கொஞ்சம் வேகமாக பண்ண தெரிஞ்சிட்டா போதும். 1386 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். இது ஒரு வழி. இவ்வளோ தூரம் போட்டு தான் நான் சொல்லணுமா சார் அப்படின்னா நான் உங்களுக்கு இது ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கோலம் கூம்பு இதெல்லாம் வருது அப்படின்னா ஆன்சர்லேருந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னா கீழே இருக்கிற ஆன்சரில் எது 11ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படுன்னு பாருங்கள். இந்த ஐடியாவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஆன்சர் மட்டும் அப்படி வருது அப்படின்னா நீங்கள் டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம். என்ன பார்க்குறோம், எது 11ஆம் வாய்ப்பாட்டில் வரும்ன்ட்டு பாருங்கள். 11ஆம் வாய்ப்பாட்டில் என்ன ரூல், 1 ஒரு நம்பரை கூட்டணும். இப்போ 1386னா 1 ஒரு நம்பர், 1 8 கூட்டினா 9, 3 6 கூட்டினா 9. 9ல் அதை மைனஸ் பண்ணால் ஆன்சர் 0 இல்லைனா 11 மடங்காக வரணும். இங்கே 0 வருது, இது இருக்கட்டும். அடுத்து வருவோம். 1 2 3, 6 5 11, 11ல் 3 போயிடுச்சுன்னா 8. அப்போ இது கிடையாது. 1 1 2, 7 6 13, 13ல் 2 போயிடுச்சுன்னா 11. இங்கே 11 வருது பாருங்கள். இங்கே 3 8 11, 0 7 7,
11ல் 7 போயிடுச்சுன்னா 3. அப்போ இது கிடையாது. ஸோ என்னென்னா இவ்வளோ ஆன்சர் சப்போஸ் உங்களுக்கு ஃபார்முலாலாம் தெரிஞ்சு நம்ம முன்னாடி போட்ட மாதிரி போட்டு சொல்கிறதுனா ஓகே. ஒருவேளை அப்படி தெரியல, எதுவுமே பண்ண முடியல, எனக்கு ஃபார்முலா ஞாபகம் வரல, ஆர்கியூப்லாம் கண்டுபிடிக்க முடியலனா அப்போ இந்த ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, 11ஆம் வாய்ப்பாட்டில் வரணும் அப்படின்ட்டு. இப்போ என்னென்னா இந்த 2 ஆன்சர் வராதுன்னு உங்களால் ஒமிட் பண்ணுற முடியும். சப்போஸ் இது ரெண்டுத்தில் இதுக்கும் ஆன்சர் 11 வரலனா நீங்கள் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிட்டு இருக்கலாம்னா இதை சூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் பாருங்கள், நமக்கு இதில் 0 வருது, இதில் 11 வருது. என்ன முடிவுக்கு வரலான்னா இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக இருக்கும் அப்படின்ற முடிவுக்கு வரலாம். ஸோ 4த்துலேருந்து ஒரு ஆன்சரை சூஸ் பண்ணுறதை விட 2த்துலேருந்து ஒரு ஆன்சர் சூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர் பாருங்கள். அதனால சொல்ல வரேன். சப்போஸ் இதில் 11 வரலனா இதுவும் கிடையாதுன்னு நம்ம முடிவு பண்ணிவிட்டு இதை நம்ம சூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். சரிங்களா? இந்த ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முப்பரிமாண வடிவங்கள் வரும்போது அவங்க ஆரம், உயரம், கன அளவு, வலைபரப்பு இதெல்லாம் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இப்படி சூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பாயிண்டில் வரும்போது சூஸ் பண்ணுறது கஷ்டம். இப்போ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா பாயிண்டில் வந்திருக்கு. இங்கே நீங்கள் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி ட்ரை பண்ண முடியாது. ஃபுல் ஆன்சராக இருக்கும்போது அதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா எங்கள் ஐடியாவை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு அதே மாதிரி 11ஆம் வாய்ப்பாட்டில் வரது மாதிரி இருக்காது. அப்போ இங்கே இந்த கொஸ்டினுக்கு நம்ம அந்த மாதிரி சூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? இந்த எத்தனை அந்த மாதிரிலாம் கேட்குறப்பவும் முடியாது. சரிங்களாம்மா? ஸோ அதனுடைய வலைபரப்பு, கனளவு, கோலம், கூம்பு, உருளைக்கெலாம் கேட்குறாங்கன்னா 11ஆம் வாய்ப்பாட்டில் வரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஒரு ஆப்ஷன் தான் வருதுன்னா அந்த இடத்துல வேலை ஈஸி பாருங்கள். சரிங்களா? ஓகே, அடுத்ததாக இதில் 146வது கேள்விக்கான விடையை பார்க்கலாம். ஆல்பர்ட் ஒரு ஸ்கூட்டரை ரூபாய் 4700க்கு வாங்கினான். அதை ரூபாய் 800 கொடுத்து சரி செய்த பின் ரூபாய் 5800க்கு விற்றான் எனில் அவனது லாப சதவீதம். 4700 கொடுத்து வாங்கியிருக்காரு, 800 ரிப்பேர் பண்ணியிருக்காரு. அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்தது தான் அடக்க விலை. 4700 800 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 5500. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் வாங்கினது 5500 அர்த்தம். 5500 வாங்கி 5800 விற்றுருக்காரு அப்படின்னா லாபம் தான். அவங்க அதனால தான் லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், வாங்கினது 5500, அவருக்கான லாபம் எவ்வளோ கிடச்சிருக்கு? 300 கிடச்சிருக்குன்னு 5800 விற்றுருக்காரு. சதவீதம்னு கேட்டதால் இன்ட்டு 100%. அப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 11 5 55, 6 5 30, 0. அப்போ 60/11. இதை நம்ம கலப்பினமாக மாற்றினோம்னா 11 55 மீதி 5. அப்போ 5/1 11% அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ தகப்பினமாக இருக்கிறத கலப்பினமாக மாற்றிடுறோம். அடுத்து 147. ஏ என்பவர் தான் ரூபாய் 400 கொடுத்து வாங்கிய சைக்கிளை பியிடம் 20% லாபத்தில் விற்கிறார். பி அதனை தான் வாங்கியதை விட 10% லாபத்தில் சியிடம் விற்கிறார் எனில் சி பியிடம் எவ்வளவு தொகை கொடுத்திருப்பார்? பாருங்கள், 400 வாங்கி 20% லாபம். அப்போ 400ல் 10% 40, 20% அப்படின்னா 80. அப்போ ஏ வந்து பி கிட்ட 480 விற்றுருக்காரு. இவர் 10% லாபத்தில் விற்கிறார். 480ல் 10% அப்படின்னா 48. கடைசி ஒரு 0 விற்றா போதும். அப்போது சி எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பார் அப்படிங்கிறது தான் கொஷின். அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 528. அப்போ சி எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பார் அப்படின்னா 528 கொடுத்து வாங்கியிருப்பார். சரிங்களா? அடுத்துதான் 148. ஒரு இடத்தை ஒருவர் ரூபாய் 18,700க்கு விற்றதன் மூலம் 15% நஷ்டம் அடைந்தார். அவர் 15% லாபம் அடைந்திருக்க வேண்டும் எனில் அந்த இடத்தை என்ன விலைக்கு விற்றிருக்க வேண்டும்? இது முன்னாடி இந்த மாடல் ஒன்று பார்த்துருக்கோம் பாருங்கள். 15% நஷ்டம். பொதுவாக அடக்க விலைங்கிறது 100%. இங்கே 15% நஷ்டம் அப்படின்னும் போது அப்போ 85%. கரெக்டாக 100ல் 15 போயிடுச்சுன்னா ஸோ 85%ங்கிறது 18,700னா 15% லாபம் 115%ங்கிறது எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போது 18,700 85%ங்கிறது 18,700. அப்போ பெருக்கில் இருக்கிற 85 இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் இன்ட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 115%. ஏன்னா லாபம்னு கேட்டதால் ப்ளஸ் பண்ணிக்கிறோம். இப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். பண்ணலாம் பாருங்கள். 5ஆம் வாய்ப்பாடு 1 5 5 மீதி 1 7 5 35. இங்கே பண்ணிங்கன்னா 2 5 10 மீதி 1 3 5 15. இப்போ 17ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள். 1 17 17. இங்கே 1 17 17 மீதி 1 1 17 17 2 0 இருக்கிறதால 2 0 அப்படியே வந்துடும். அப்போ 23ஐயும் 1100ஐயும் பெருக்குனா போதும், 2 0 அப்படியே வந்துடும். அப்போ பெருக்குனீங்க அப்படின்னா 25,300. ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. சரிங்களா? அடுத்த 149. அடக்க விலைக்கும் விற்ற விலைக்கும் உள்ள விகிதம் 4:5 எனில் லாப சதவீதம். இது அடக்க விலை, இது விற்பனை விலை. எப்பவுமே லாபமோ நஷ்டமோ நம்ம எந்த விலையை வச்சு தான் சொல்லுவோம்னா அடக்க விலையை வச்சு தான். அப்போ அடக்க விலை 4, 5 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ நான் எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கோ அதை மேலே போடணும். 4 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்றா எவ்வளோ லாபம் கிடைக்குது? 1 ரூபா. சதவீதம்னு கேட்டதால் இன்ட்டு 100%. அப்போ ஒரு நாள் 4, 25 100,
அப்போ எவ்வளோ சதவீத லாபம் அப்படின்னா 25% லாபம். புரியுதுங்களா? ரேஷியோவில் கொடுத்தாலும் போட முடியும் பாருங்கள். 150வது கேள்வி, 12 பேனாக்களின் அடக்க விலையானது 8 பேனாக்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம். ஸோ இந்த மாதிரி இத்தனை பேனாவோட அடக்க விலை இவ்வளோ விற்பனை விலைக்கு சமம்னு சொல்கிறாங்க அப்படின்னாலே கீழே இந்த மாடலில் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே எத்தனை பொருள் விற்றுருக்கோ அதை போடணும். 8 பொருள் விற்றுருக்கிறதால அதை கீழே போடுறோம். ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்னவோ அதை மேலே போடுறோம். 12 8 போயிடுச்சு அப்படின்னா 4 சதவீதம் அப்படிங்கிறதால இன்ட்டு 100%. ஒரு நாள் 4 இருந்தாங்க 8 2 2 2 10 அப்போ 50. ஸோ எத்தனை சதவீத லாபம் அப்படின்னா 50% லாபம். சரிங்களாம்மா? ஸோ இதோட 150 கேள்விக்கான ஆன்சர்ஸ் முடியுது. இதெல்லாம் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நான் 20 கேள்விக்கான பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 30 கேள்விக்கான பிடிஎஃப்பையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ரெடி பண்ணி. அதையும் கூட திரும்ப திரும்ப பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா?